என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நிறைந்த அவைக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வை நடத்துகின்ற இலக்கிய அமைப்பிற்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்னிடத்தில் இந்த இலக்கிய அமைப்பின் தலைவர் திரு நந்தகுமார் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார், நீங்கள் என்ன தலைப்பில் பேச விரும்புகிறீர்கள் என்று என்னிடத்திலே கேட்டார். நான் சொன்னேன், சிலம்பு காட்டும் ஊழ்வினை என்கிற தலைப்பில் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். அவர் கொஞ்ச நேரம் யோசித்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் என்ன யோசிக்கிறீங்க, என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சிலம்பு காட்டும் ஊழ்வினையா, தலைப்பு ரொம்ப கனமா இருக்கே அப்படின்னு சொன்னார். ஏன் என்ன அப்படின்னு அவர் சொன்னார், கொஞ்சம் ஜனரஞ்சகமான தலைப்பில் பேசலாமே என்று சொன்னார். அவர் சில தலைப்புகளையும் என்னிடத்திலே கொடுத்தார். நான் சொன்னேன், தொலைக்காட்சிகள் ஜனரஞ்சகமான தலைப்பில் பட்டிமன்றங்களை நடத்துகிறார்கள், அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இலக்கிய அமைப்புகள் கூட ஜனரஞ்சகத்தின் பின்னால் செல்ல வேண்டுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், மக்கள் ரசனை அப்படித்தானே இருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், மக்கள் ரசனைக்கு ஒரு இலக்கிய அமைப்பு இறங்கி வர வேண்டுமா அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியும் ஒத்துக்கொள்ளவில்லை இந்த தலைப்புக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் பேச வருகிறேனே, எனக்கு மேடை அமைத்து தருவீர்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்ன அப்படி சொல்றீங்க, பிரம்மாண்டமான மேடை அமைத்து தருவோம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னார். நான் சொன்னேன், எதற்காக? பார்வையாளர்களிடத்திலிருந்து ஒரு 3 அடி உயரமாக 4 அடி உயரமாக ஒரு மேடையை அமைச்சு தரீங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் குழம்பி போனார். ஏன் இப்படி கேட்குறீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் முதலாக இந்த மேடை உலகத்திற்கு வருகிற போது, மேடை பேச்சிற்காக வருகிற போது, என் தமிழாசிரியரிடத்தில் வாழ்த்து பெறுவதற்கும் அறிவுரை பெறுவதற்கும் நான் போனேன். என் தமிழாசிரியர் என்னிடத்திலே சொன்னார், என் கையை பிடித்து கொண்டு சொன்னார், ஏன் தெரியுமா மேடை அமைச்சு தராங்க ஒரு 3 அடி உயரமாக அப்படின்னு கேட்டார். நானும் உங்களைப் போலத்தான் குழம்பி இருந்தேன். என் தமிழாசிரியர் சொன்னார், இப்பவும் நினைச்சு பார்க்கிறேன், அதை எதற்காக 3 அடி உயரம் 4 அடி உயரத்தில் மேடை? பார்வையாளர்களை, கேட்பவர்களை உன் சிந்தனையின் மூலம், உன் பேச்சின் மூலம் ஒரு அங்குலமாவது நீ உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு உயர்வான மேடை கொடுக்கப்படுகிறது என்று என் தமிழாசிரியர் கூறினார். நீ எப்படி உயர்த்தணும்? வந்திருக்கக்கூடியவர்கள் அது 10 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம், எண்ணிக்கை எல்லாம் முக்கியம். அவர்கள் தங்களது பொன்னான நேரத்தை, அவர் சொன்னார், இல்லை இல்லை, காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள், தவறு. காலம் உயிர் போன்றது. உயிருக்கு மேலான நேரத்தை உனக்காக வழங்குகிறார்கள். அந்த நேரத்திற்கு நீ நியாயம் செய்ய வேண்டும், அந்த மேடைக்கு நீ நியாயம் செய்ய வேண்டும். இந்த மேடை தமிழுக்காக உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற மேடை, தமிழ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மேடை, கவனமாக பேசு என்று சொன்னார். இந்த அறிவுரையை தான் திரு நந்தகோபால் அவர்களிடத்தில் நான் மீண்டும் குறிப்பிட்டேன்.
அவருக்கு புரிந்துவிட்டது. அவர் உடனடியாக சிலம்பில் ஊழ்வினை, சிலம்பு காட்டும் ஊழ்வினை என்கிற தலைப்பிலேயே நீங்கள் பேசுங்கள் என்று எனக்கு உத்தரவிட்டார். அந்த பெரிய மனதிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உங்களது பலத்த கரவொலிகளின் மூலம் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். கனமான தலைப்பு தான். இலக்கிய அமைப்புகள், இலக்கிய மேடைகளில் கனமான தலைப்புகள் பேசாமல் வேறு எந்த மேடைகளில் நாம் பேசப் போகிறோம்? ஆனால் எனக்கு புரிகிறது, பார்வையாளர்களுக்கு ஒரு விதமான ஒரு அசௌகரியத்தை கொடுத்து விடக்கூடாது. முடிந்தவரை இந்த தலைப்பை சுவாரஸ்யப்படுத்தி இந்த தலைப்பிற்கு நியாயம் செய்ய நான் முயற்சிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். சிலப்பதிகாரம் ஒரு நுணுக்கமான காப்பியம். நான் ரொம்ப எளிய தமிழ் மாணவன். தவறிருப்பின் பெரியவர்கள் சான்றோர்கள் பொறுத்தருள்க. சிலம்பு காட்டக்கூடிய ஊழ்வினை குறித்து நான் பேசப் போகிறேன். ரொம்ப நுணுக்கமான தலைப்பு. சிலப்பதிகாரத்திலேயே ஊழ்வினை எப்படி ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்தது, இந்த காப்பியத்தின் கதை ஓட்டத்தை நகர்த்தியது என்பது குறித்து உங்களோடு உரையாடப் போகிறேன். அதற்கு முன்பாக சில விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிந்தால்தான் ஊழ்வினை குறித்து நீங்கள் அந்த தலைப்பிற்குள் நீங்கள் உள்ளே வர முடியும். நமது முன்னோர்கள் சில ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார்கள். இந்த உயிர் குறித்த தேடல் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இந்த உடற்கூட்டில் இந்த உயிரின் ஓட்டம் எப்படி இருக்கிறது, செயல்பாடு எப்படி இருக்கிறது, உயிர் பிரிந்த பிறகு, உடல் கூட்டிலிருந்து பிரிந்த பிறகு அந்த உயிர் எங்கே செல்கிறது, உயிருக்கு மறுபிறப்பு உண்டா என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கினார்கள். அந்த சிந்தனையின் விளைவுதான் மேலுலகம் என்கிற கோட்பாடு, மறுபிறப்பு என்கிற கோட்பாடு. எல்லாம் உயிரை பற்றிய தேடலில் விளைந்த விளைவுகள். உயிர் பிரிந்து மேலே செல்கிறது, மேலுலகம் என்று ஒன்று இருக்கிறது, மறுபிறப்பு என்று ஒன்று உண்டு என்றெல்லாம் பேசத் தொடங்கினார்கள். மறுபிறப்பே கூடாது என்பது ஆன்ம தேடலின் முக்கிய பாதையாக, முக்கிய கோட்பாடாகவும் வரத் தொடங்கியது. இந்த உயிர் குறித்த தேடலில் அடுத்த கட்டமாக அவர்கள் இந்த வாழ்க்கையை பார்க்கிறார்கள். நம் வாழ்க்கை என்பது நம் கையை தாண்டி பிறரால் தீர்மானிக்கப்படுகிறது. அதன் தாக்கத்தினால் நன்மை தீமைகள் விளைவுகின்றன. இது எதனால் என்று யோசிக்க தொடங்கினார்கள். எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. வாழ்க்கை ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதன் மூலம் இன்ப துன்பங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு பெரிய மரத்தடி, அதில் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப நாளா அங்கதான் உட்கார்ந்துருப்பான். அன்றைக்குன்னு பார்த்து ஒரு வயதான ஒரு மனிதர் வந்தார். இப்ப கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்னு. ஒரு மேல கீழே பார்த்தா இருந்தாலு, இல்லப்பா கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார்ந்தார். உட்கார்ந்த ஒரு 5 நிமிடத்திற்குள் ஒரு தென்னங்கோலை அப்படியே கீழே விழுந்துருச்சு. அப்படியே தலைக்கு மேலே விழுந்து இந்த புதிதா வந்து உட்கார்ந்தார் பாருங்க, அவர் இறந்து போய்விட்டார். ஒரு 3 நிமிடத்துக்கு முன்னால் அது விழுந்திருந்தால் இன்னொருத்தன் இறந்து போயிருப்பான்.
யாரோ ஒரு மனிதன் வந்து இவன் உயிரை காப்பாற்றி விட்டான், தன் உயிரை கொடுத்து. விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சார், என்னுடைய நண்பன் திருச்சி பேருந்து நிலையத்தில் ஒரு பேருந்தில் ஏறி அமர்ந்து விட்டான். கல்லணைக்கு போகணும். பேருந்து புறப்பட போகிற போது அவன் நண்பன் இருசக்கர வாகனத்தில் வந்தான். அப்படி வந்தவன் சும்மா போயிருந்தா கூட பரவாயில்ல. அப்படி திரும்புகிற போது அந்த பேருந்தில் இவன் அமர்ந்திருப்பதை பார்த்து விட்டான். அந்த பேருந்தை விரட்டிட்டு போய் அவனை அழைச்சு, நீ பேருந்தை விட்டு கீழே இறங்கு என சொல்லி, நம்ம வாகனத்திலே போகலாம், புதுசா வாங்கி இருக்கிற இருசக்கர வாகனம் அப்படின்னு சொல்லி பேருந்தில் இருப்பவனை இறக்கி தன் வாகனத்தில் ஏற்றி கொண்டு புறப்படுகிறான். இந்த பாலத்தை தாண்டி இருக்க மாட்டாங்க, ஒரு லாரியில் அடிபட்டு இறந்து போய்விட்டார்கள். 2 பேருமே இறந்து போய்விட்டார்கள். இதை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த சம்பவத்தை எப்படி நீங்கள் பகுப்பாய்வு செய்வீர்கள்? நம்ம முன்னோர்கள் இதை விதி என்று அழைத்தார்கள், ஊழ்வினை என்று அழைத்தார்கள், வினை கோட்பாடு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இதற்குள் நுட்பமான வேறுபாடு உண்டு, நான் அதற்குள் ரொம்ப போக விரும்பல. ஊழ்வினை, இன்ப துன்பங்கள் இதெல்லாம் இருக்கு. அப்ப ஊழ்வினையின் காரணமாக ஒருவனின் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் நடைபெறுகின்றன என்கிற சிந்தனை வந்தது அவர்களுக்கு. நீங்க முற்பிறப்பில் நன்மை செய்திருந்தால் இந்த பிறப்பில் உனக்கு நல்லது நடக்கும், நீ போன ஜென்மத்தில் நீ தீமை செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் நீ துன்பங்களை அனுபவிப்பாய் என்று பேசத் தொடங்கினார்கள். அதிலேயே ஒரு சிக்கல் வந்தது. முற்பிறப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, நீ இந்த பிறப்பிலேயே நல்லது செய்தால் நல்லது நடக்கும், தீயது செய்தால் தீயது நடக்கும், அது இந்த பிறப்பிலேயே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திருக்குறள்ல பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்கிற குறளுக்கு நம்ம குன்றக்குடி மகா பெரியவர், குன்றக்குடி அடிகளார் முற்பகல் பிற்பகல் என்பதை ஒரே நாளின் முற்பகல் பிற்பகல்னு சொல்றோம்ல, அப்படி குறிப்பிட்டு சொன்னார். உனக்கு நீதி கிடைச்சிரும், நீ நல்லது செஞ்சியா நல்லது, தீயது செய்தால் தீயது கிடைத்து விடும். ஊழ் பற்றி யோசிக்கிறாங்க. இதிலையும் சில குழப்பம் வந்தது. ரொம்ப அநியாயம் செய்யறவன், ஊரை அடிச்சு உலையில போடுறவன், மோசமானவன், கிராதகன், ரொம்ப நல்லா வாழ்றான், வசதியா வாழ்றான், ரொம்ப நன்மை செய்தவன், வள்ளல் தன்மை உடையவனாக இருக்கிறான், அத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்து நோயினுடைய அந்த அந்த வலியினால் துன்பப்பட்டு இறக்கிறான். இதையும் நம்ம பார்க்கிறோம். என்னது அநியாயமா இருக்கு, கெட்டவெல்லாம் நல்லா வாழ்றானே, நல்லவனுக்கு ஒரு காலம் இல்லையே என்றும் மக்களே பேசுகிறார்கள். நீங்க கூட பேசியிருப்பீங்க. இது வள்ளுவனுக்கும் இந்த சிந்தனை வந்தது. என்னடா அது, கெட்டவன் வாழ்றான், நல்லவன் கஷ்டப்படுறான், இது எப்படி? அவன் ஒரு குறள் எழுதினான், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அழுக்காறு உடையவன், அழுக்காறு பொறாமை நெஞ்சத்தான், தீய எண்ணம் கொண்ட நெஞ்சத்தான் ஆக்கம். அப்படி தீய எண்ணம் கொண்டவன் அவன் வாழ்க்கையில் ஆக்கத்தோடு இருக்கிறான், உயர்வு பெறுகிறான். செவ்வியான் கேடும், ரொம்ப நல்லவன் அவன் துன்பப்படுகிறான், துயரப்படுகிறான். இது எப்படி என்று சொல்ல வந்த வள்ளுவன் இதை நம்ம ஆராயணும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான்.
அதை ஊழ்வினை என்று சொன்னார்கள். ஊழ்வினை ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். உனக்கு முன்னாடி போகும் ஊழ். ராமாயணத்தில் லக்குவனும் ராமனும் சீதையும் காட்டை நோக்கி நடந்து போகிற போது அவங்களுக்கு முன்னால் ஊழ் விதி போனதாக கம்பன் பாடுவான். முந்திக்கிட்டு போகும் ஊழ்வினை. அந்த ஊழ்வினையைத்தான் சிலம்பு பேசியது. சிலம்பின் கதை ஓட்டத்தை தீர்மானித்தது ஊழ்வினை. சிலம்பு சொல்ல வந்த செய்தி, முக்கியமான செய்தி 3. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதும். இளங்கோவடிகள் பாடினார் ஊழ்வினை. சிலப்பதிகாரம் காட்டும் ஊழ்வினை. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். கோவலனை வீழ்த்திய ஊழ்வினையை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஊழ்வினை நம்முடைய இலக்கியங்கள் அனைத்தும் ஊழ்வினை பற்றி பேசியிருக்கின்றன. திருவள்ளுவன் பேசிய ஊழ் என்கிற அதிகாரம் ஊழ்வினை பற்றி தனித்து பேச வேண்டும். அதை பற்றியே கம்பராமாயணம் ரொம்ப அழகாக ஊழ்வினை எடுத்து பேசும். கம்பன் பேசியிருப்பான். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி காலையில் எழுந்து நிலைக்கண்ணாடியை பார்க்கிறார். ஒரு நரைமுடி காதோரத்தில் முளைத்திருக்கிறது. நரைமுடி பொதுவாக இந்த நரைமுடி என்பது காதோரத்தில் வரும், இளநர அல்ல, நரைமுடி. ஏன் காதோரத்தில் வருகிறது என்றால், நம் தமிழ் முன்னோர்கள், அறிஞர்கள், புலவர் பெருமக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காதோரம் அந்த நரைமுடி சொல்லுமா, உனக்கு வயதாகிவிட்டது, உன் பணியை விரைவாக செய் அப்படின்னு சொல்லுவான். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று சொல்வார்கள். கிரகஸ்தன் எல்லாம் ஒரு நரைமுடியை பார்த்த உடனேயே வானப்பிரஸ்த நிலைக்கு தயாராகிவிட வேண்டும், பொறுப்புகளை கொடுத்து விட வேண்டும், வயதாகிவிட்டது. அதனாலதான் அந்த நரைமுடி நம்ம காதோரத்தில் வருகிறதாம். உடனடியாக கொடுத்துடணும் பொறுப்புகளை, பதவியை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பதவி, சுகம், இந்த பற்று, இதெல்லாம் இருக்குல்ல, மனம் விரைவாக ஒன்றை பற்றி கொண்டு விடும். ரொம்ப விரைவாக ஆசைப்பட்டு அதை போய் பற்றி விடும். ஒரு பொருளின் மீது, உடலின் மீது, பொன்னின் மீது, பொருளின் மீது ரொம்ப விரைவாக போய் மனம் கவ்விக்கொள்ளும். ஆனால் அதை விடுவது இருக்குல்ல, பற்றற்ற தன்மை விரைவாக விடாது. மனசு பிடிச்ச வேகத்துக்கு விடாது. அது கொஞ்சம் ரொம்ப தாமதமாகத்தான் விடும். நீங்க மனசை அதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். அது எந்த சுகமாக இருந்தாலும் சரி, விரைவாகலாம் விட முடியாது. சில சுகங்களை சொல்வார்கள், உடல் விட்டு விடும், மனம் விடாது என்பார்கள். மனசு பிடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு ஒரு குறள் சொல்லுவாங்க. வள்ளுவன் கூட ஒரு குறள்ல எழுதினான், ஒரு நுணுக்கம் பண்ணா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஏன் 2 இடம் யாதனின் யாதனின்னு போட்டான்? யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் சொல்லியிருக்க முடியும். நீ ஒரு பொருளின் மீது கொண்ட பற்றை விட்டு விட்டால், நீ மெல்ல மெல்ல அதை விட்டுட்டீன்னா அந்த பொருளால் உனக்கு துன்பம் கிடையாது.
ஒரு பொருளின் மீது கொண்ட ஆசையை நீ விட்டு விட்டால் அந்த பொருளால் உனக்கு தீமை கிடையாது. வள்ளுவன் சொன்னான். ஏன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் ஏன் சொன்னான் அப்படின்னா, அவ்வளவு எளிதா விட்ட முடியாது. அதனாலதான் மெல்ல மெல்ல விட்டுட்டீன்னா துன்பம் மெல்ல மெல்ல உன்னை விட்டு விலகும் என்பதுதான் பொருள் என்று சொன்னார்கள். இங்கு தசரத சக்கரவர்த்தி ஒரு நரைமுடியை பார்த்தான். உடனே யோசித்தான், வயதாகிவிட்டது, இனி நம்ம அரச பதவியில் இருப்பது சரியல்ல, நம் புதல்வர்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அதன் பிறகுதான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவெடுத்தது. ஆனால் கம்பன் எப்படி அதை குறிப்பிட்டான் என்றால், தசரதனினுடைய காதோறும் தோன்றியதே அந்த ஒற்றை நரைமுடி, அது யாருக்கு யமனாக வந்தது தெரியுமா? யாருக்கு ஊழாக வந்தது தெரியுமா? இலங்கையில் இருக்கும் ராவணனுக்கு ஊழாக வந்தது தசரதனின் அந்த ஒற்றை நரைமுடி என்று கம்பன் பாடினான். அந்த நரமுடி இல்லைன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னா கூனி பொறாமைப்பட்டு இருக்க மாட்டாள். அவள் கையேயிடம் போய் பேசியிருக்க மாட்டாள். கையேயி ராமனை காட்டிற்கு அனுப்பியிருக்க மாட்டாள். ராமன் லக்ஷ்மண் சீதை காட்டிற்கு போயிருக்க மாட்டார்கள். சுர்பனகையை பார்த்திருக்க மாட்டார்கள். ராவண வதை படலம் நடந்திருக்காது. அப்ப ராவணனின் அழிவுக்கு தசரதனின் அந்த ஒற்றை நரைமுடி ஊழாக வந்தது என்று கம்பன் பாடினான். ராமகாதை பேசும். கூனியை ஊழினுடைய ஒரு வடிவமாக சித்தரித்திருப்பான் கம்பன். ஊழ்வினை. ஆனால் ஊழ்வினைக்கென்றே படைக்கப்பட்ட காப்பியம் என்றால் அது சிலம்பு. ஊழ்வினைக்கென்றே படைக்கப்பட்ட காப்பியம். கோவலனை எப்படி ஊழ்வினை வீழ்த்தியது என்பதை பற்றி நான் பேசப் போகிறேன். நான் இவ்வளவு முன்னோட்டம் கொடுத்திருக்கிறேன். ஒரு இலக்கிய உரை, ரொம்ப கனமான தலைப்பு, முடிந்தவரை எளிமைப்படுத்தி நான் பேசுகிறேன். உங்களுக்கு சிலப்பதிகார கதை தெரியும், சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். பலரும் சுருக்கமாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம் படிக்காதவர்கள் கூட பூம்புகார் படத்தை பார்த்து தெரிந்து வைத்திருப்பீர்கள். கோவலன் கண்ணகி திருமணமாகியது. அப்புறம் கோவலன் போனான். கணிகையர் குல பெண்ணான மாதவி இடத்தில் மயங்கினான். பொருளெல்லாம் விற்றான். அவளிடமே விட்டு தொலைச்சான். அப்புறம் மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகியிடம் வந்தான். அப்புறம் மதுரைக்கு போனாங்க. சிலம்ப விற்க போனான். பொற்கொள்ளன் பாண்டிய மன்னனிடம் இவனை மாட்டி விட்டான். கோவலன் இறந்து போய்விட்டான். அவனை சிரச்சேதம் செய்கிறார்கள். கண்ணகி மதுரையை எரித்தாள். அப்புறம் கண்ணகி பத்தினி தெய்வமாக வந்தாள். இது கதை. இதுல ஊழ்வினை எப்படி வந்தது? அதான் கேள்வி. ஏன் மாதவியை விட்டு கோவலன் பிரிந்தான் தெரியுமா? காரணம் ஊழ்வினை. ஏன் புகார் நகரில் இருந்து மதுரைக்கு கோவலன் போனான் தெரியுமா? காரணம் ஊழ்வினை. ஏன் பொற்கொள்ளனிடம் போய் சொற்தவறி வார்த்தைகளை விட்டான் தெரியுமா? கோவலன் ஊழ்வினை. பாண்டியன் அவசரமாக கொன்று அச்சிலம்பு கொணர்க என்று ஏன் பேசினான் தெரியுமா? காரணம் ஊழ்வினை. கோவலனை வெட்டுகிற போது அந்த அதிகாரிகளிடத்தில், காவலர்களிடத்தில் ஒரு ஐயப்பாடு இருந்த போதும் கூட கோவலன் ஏன் மௌனமாகவே இருந்தான் தெரியுமா? காரணம் ஊழ்வினை. பாண்டிய மன்னன் இறந்ததற்கு காரணம், செங்கோல் சாய்ந்ததற்கு காரணமும் ஊழ்வினை. அதையெல்லாம் விடுங்கள். அதன் பிறகு கண்ணகிக்கு கோட்டம் அமைக்க
கனக விசயரின் தலையில் கல் சுமத்தி வந்தானே மன்னன். கனக விசயர் தலையில் கல் சுமந்ததற்கு காரணமும், தலையில் கல் சுமக்க வைத்ததற்கு காரணமும் ஊழ்வினை. இது எல்லாமே ஊழ்வினை தான். நான் சொல்றேன், சிலப்பதிகாரத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கணும். கண்ணகி கோவலன் திருமணம்லாம் நடந்து விட்டது. கோவலனுக்கு பரத்தையர் தொடர்பு உண்டு. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க கண்ணகிக்கு முன்பே அப்படி கொஞ்சம் ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளை, செல்லமாக வளர்ந்த பிள்ளை, பரத்தையர் தன்மை அந்த காலத்தில் ரொம்ப பெருசா இருந்தது. பணக்கார வீட்டு பையன் அப்படி இருந்திருக்கான். அப்படி இல்லைன்னா கண்ணகியை இந்த முதல் இரவில் மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே தேனே கரும்பே அப்படிலாம் பாடியிருக்க முடியாது கோவலன். இன்னும் சொல்லுகிறேன், அந்த பாடல் வரிகள், நீங்க காமசூத்ராவல் பேசுகிறார்கள், காமத்தின் உண்மையை பேசிய அந்த வரிகள் ரொம்ப நுணுக்கமா பேசியிருப்பான் இளங்கோ. கோவலன் அப்படிப்பட்டவன். கண்ணகியை மணந்து கொள்கிறான். அப்புறம் அவன் வணிகத்திற்காக போறான். அங்கு மாதவியை பார்க்கிறான். 1008 பொற்காசுகள் கொடுத்து மாதவியை அடைகிறான். மாதவியை பார்த்தான். மாதவியினுடைய நாட்டிய திறமையை பார்க்கிறான். அவள் அழகை பார்க்கிறான். நாட்டியத்தில் மயங்குகிறான், அழகில் மயங்குகிறான். அவளில் தன்னை இழந்து விடுகிறான். கண்ணையெல்லாம் மறந்தான், எல்லாத்தையும் மறந்தான். மாதவியிடம் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து விட்டான் கோவலன். கண்ணகி இங்க வாடிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் மாதவியிடத்தில் இவன் தன்னையே இழந்து, தன் செல்வங்களை அவள் தாயாரிடத்தில் இழந்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் இந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் அப்படி ஒரு உறவு இருக்கிறது, அப்படி ஒரு காதல். கணிகையர் குலத்தில் பிறந்திருந்தாலும் மாதவி என்ன நினைக்கிறாள்? இவன் மட்டும்தான் நம் கணவன், இவனை தவிர தனக்கு எந்த உலகமும் இல்லை என்று நினைக்கிறாள். கணிகையர் குல வழக்கத்திற்கு மாறாக யோசிக்கிறாள் மாதவி. கோவலன் தான் தனக்கு எல்லாமே என்று நினைத்து வாழ்கிறாள். அப்போ இந்திர விழா வருகிறது. ஊழ்வினை மெல்ல தலை காட்ட தொடங்குகிறது. இந்திர விழா என்பது, புகார் நகரை பற்றி சொல்லணும்னா, புகார் நகரம் என்பது இந்திரனுக்கு உரியது. இந்திரன் ஒரு சமயம் வெளியே புறப்பட வேண்டும். அப்படி புறப்பட்டு போவதற்கு முன்பாக புகார் நகரை காப்பாற்றுவதற்காக சோழ மன்னன் முசுகுந்தன் அவர்களை நியமிக்கிறான், பொறுப்பை கொடுக்கிறான். அவனுக்கு உதவியாக உதவி பூதம் ஒன்றை நியமிச்சுட்டு போறான். இந்திரன் போய்விட்டான் என்று தெரிந்தவுடன் எதிரிகள் புகார் நகரை மீது படையெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். முசுகுந்தன் அவன் படையெடுக்கிறான், எதிரிகளை அடிச்சு துவம்சம் செய்கிறான். எதிரிகள் ஒரு தந்திரம் செய்கிறார்கள். இருள் கணையை புகார் நகரின் மீது எய்யுகிறார்கள். இப்ப புகார் நகரமே இருள் சூழ்ந்து விடுகிறது. மக்கள் இருட்டில் மூழ்கி தவிக்கிறார்கள். இந்த இருள் சூழ்ந்த வேளையில் புகார் நகரை தாக்க எதிரிகள் வருகிற போது உதவி பூதம் புகார் நகரில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. மீண்டும் ஒளி பெற்ற புகார் நகரம், அங்கிருக்கிற படை வீரர்கள் எதிரிகளை துவம்சம் செய்து திருப்பி அனுப்புகிறார்கள். அதனாலதான் பூதத்திற்கும் இந்திரனுக்கும் விழா எடுப்பதுதான் இந்திர விழா. அந்த இந்திர விழாவில் மாதவியினுடைய நடனம் இருக்கு. மாதவியோடே இருக்கிறான் கோவலன். மாதவி நடனம் ஆட வேண்டும். அவள் நடனம் ஆடுகிறாள். நிறைய பெரிய செல்வந்தர்கள், மன்னர்கள் இவங்க எல்லாம் கூடி பார்க்கிறார்கள். இவள் நடனம் ஆடுகிறாள். இவள் கணிகையர் குல பெண் தானே. இவள் நாட்டியம் ஆடுகிறாள்.
எல்லோரும் நாட்டியத்தை தாண்டி மாதவியின் உடலை, அங்கங்களை ரசிக்க தலைப்படுகிறார்கள். இதை கவனித்த கோவலனுக்கு அதுக்கு சுருக்குன்னு இருக்கு. இது கலை பார்வை இல்ல, காம பார்வை. இவர்கள் மாதவியை கண்களால் கபளீகரம் செய்கிறார்கள் என்று பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறான் கோவலன். ஆனால் கலையிலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிற மாதவி, அவள் மனதில் ஒன்றுமில்லை, கள்ளம் கபடமற்ற பெண். அவள் இன்னும் சிருங்காரத்தை ஏற்றி ஆடுகிறாள். இங்கே பார்வையாளர்களின் கண்களில் காம தீ கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ கோவலனுக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. ஊழ்வினை வர தொடங்கிவிட்டது. கோவலன் நினைக்கிறான், என்ன இவள் இவ்வளவு மோசமா இருக்கிறா, இவ இப்படி ஆடுறாளே, இவ குலம் அப்படி, தாசி குலத்தில் பிறந்தவள், கணிகை குலத்தில் பிறந்தவள், அதனாலதான் இப்படி ஆடுறா என்று நினைத்தவன் கண்ணையே நினைக்க ஆரம்பிச்சிட்டான். பொண்டாட்டியை விட்டு வந்து பலகாலம் ஆன பிறகு இப்ப கண்ணகி நினைவுக்கு வரா. கண்ணகி ஒரு ஆடவனை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டாளே, இவ தாசி குலம், அதனால இப்படி இருக்கிறா, என் மனைவி கண்ணகி எப்படிலாம் இருக்க மாட்டாளே என்று கண்ணகியை ஒப்பிட்டு பார்க்க தொடங்குகிறான். இப்ப மெல்ல அவனிடத்தில் இருந்த காமம், அவனிடத்தில் இருந்த காதல், அவனிடத்தில் இருந்த ஊடல் எல்லாம் போக தொடங்கிவிட்டது. இந்த நாட்டிய நிகழ்ச்சி முடிந்த பிறகும் அப்படியே யோசனையோடையே இருக்கிறான். மாதவி இடத்திலிருந்து அப்படியே விலக 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 ஆரம்பித்து விட்டான். இதை மாதவி புரிந்து கொண்டு விட்டாள். என்ன இவன் ஒரு மாதிரி இருக்கிறானே. ஆனால் அவளுக்கு அப்போதும் புரியவில்லை, உண்மையில் கள்ளம் கபடமற்ற பெண் மாதவி. இவனை ஏதாவது செய்ய வேண்டும், இவன் மனதை குளிர்விக்க வேண்டும், இவனை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். இந்திரவிழாவின் இறுதி நாள். இந்திரவிழா இறுதி நாளில் கடற்கரையில் புகார் நகர மக்கள் நீராடுவது வழக்கம். அப்போ அவ சொல்றா, கோவலன்ட்ட வாங்க போவோம், கடற்கரைக்கு போவோம். அதில் என்ன பாருங்க, சிலப்பதிகாரத்தை படித்தால் தெரியும், இளங்கோ பிரமாதப்படுத்தி இருப்பார். மாதவி அப்படியே அவனுக்கு பிடித்த மாதிரி அப்படியே தலைமுடியை நறுமண பொடிகளால் அப்படியே இது பண்றா. தலைமுடிக்கு அவ்வளவு ஆபரணங்களை அணிகிறாள், தன் அப்படி அலங்கரித்துக் கொள்கிறாள், கோவலனுக்கு பிடித்த உடை அணிந்து கொள்கிறாள். அவள் நெஞ்சம் முழுவதும் கோவலன் இருக்கிறான். எப்படியெல்லாம் ஆபரணங்களை அணிந்தாள் என்று இளங்கோ ரொம்ப விரிவான் நுணுக்கமாக விவரிச்சிருப்பார். அதுல என்ன சூட்சமம் பாருங்க. அதுதான் அவள் அணிந்த ஆபரணங்கள் அணிந்த கடைசி நாள். அதன் பிறகு அவள் ஆபரணங்கள் அணியவே இல்லை. கோவலன் மாதவியை விட்டு பிரிய போகிறான். அதுதான் கடைசி நாள். ஊழ் தனது வேலையை காட்டத் தொடங்கியது. அப்போ கூட சகுனம், நீங்க ஊழ்வினை சொல்கிற மாதிரி சகுனம் என்பது உண்டு. சமணத்தில் அந்த நம்பிக்கை உண்டு. இப்ப கண்ணகிக்கு இடக்கண் துடித்ததாம். இடக்கண் துடித்தால் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். மாதவிக்கு வலது கண் துடித்ததாம். வலது கண் துடித்தால் ஒரு தீயது அபசகுணமாக அது பார்க்கப்படும். இந்திரவிழா கடற்கரைக்கு கோவலன், மாதவி, மாதவியினுடைய தோழி வசந்த மாலை போறாங்க. அப்படியே கோவலன் அப்படியே சோகமாகவே அமர்ந்திருக்கிறான். இப்போ வசந்த மாலையிடம் ஒரு யாழை கொடுத்து கோவலனை பாடச் சொல்கிறாள். நீ பாடு அப்படின்னு. அவன் மனசு ரணமாகி போயிருக்கிறது. மாதவிடத்தில் வெறுப்பு வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. கண்ணகியை நினைச்சிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட பாட சொன்ன போது அவன் மனம் முழுவதும் கண்ணகி இருக்கிறாள். இப்போ மாதவி இல்லை. ஊழ்வினை மெல்ல வரத் தொடங்கியது. இதுதான் ஊழ்வினையின் முதல் கட்டம். ஏன் மாதவியை பிரிந்தால் என்பதை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆழமா நுணுக்கமாக பேசியிருப்பான் இளங்கோவடிகள். கோவலன் என்ன பண்றான், காவிரியை பெண்ணாகவும் சோழ மன்னனை கணவனாகவும் உருவகப்படுத்தி ஒரு பாட்டு பாடுறான். அவன் என்ன சொல்றான்,
காவிரி பெண் தன் கணவன் சோழ மன்னன் கங்கையில் கலந்தாலும், கங்கையிடம் கலந்தாலும் காவிரி பெண் கோபித்து கொள்ள மாட்டாள். காரணம் அவளது மாசற்ற கற்புத்தன்மை அப்படின்னு சொல்றோம். காவிரி பெண், கோவலன் காவிரி அப்படின்னு உருவகப்படுத்துறான். கண்ணகியை நினைச்சுக்கிட்டு பாடுறான். நான் இன்னொரு பொண்ணுகிட்ட போயிட்டேன், அப்படி மாதவிகிட்ட போயிட்டேன், அப்படி போனாலும் கூட என் மீது கோபம் கொள்ள மாட்டாள் என் கண்ணகி. காரணம் அவளது கற்பு நெறி, மாசற்ற கற்பு நெறி அப்படின்னு பாடுறான். இந்த இடத்தில் ஒன்று சொல்லணும், கோவலனின் அயோக்கியத்தனம். அவன் சான்றோனாக இல்லை. இவன் எந்த தவறு வேண்டுமானாலும் செய்வான், அதை அவள் மனைவி பொறுத்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் அவளது கற்பு என்று நினைத்து வாழ்ந்திருக்கிறான் கோவலன். எப்படி பாருங்க. ஆனா நம்ம இன்னமும் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று பேசுகிறோமே தவிர கற்பு கெட்டவன், கற்பில் தாழ்ந்தவன் கோவலன் என்று பேசுவதில்லை. இவன் இப்படி பாடுறான் கண்ணகியை நினைத்து. மாதவிக்கு அது புரியல. ஆனா அவ என்ன நினைச்சுக்கிறா, கண்ணகி அவன் நினைக்கல, இவன் இன்னொரு பெண்ணின் மீது இவனுக்கு ஆசை வந்துருச்சு போல இருக்கு. இவன் பாடுறான் இல்லையா, கங்கையில் கலந்தாலும், கங்கையிடம் கலந்தாலும்னு பாடினான் இல்லையா. இவன் என்ன நினைச்சுக்கிறா, மாதவி இன்னொரு பெண் மீது இவனுக்கு ஆசை வந்து விட்டது போலும் என்று தவறாக நினைத்து கொள்கிறாள். இப்ப இவ யாழை வாங்கி இவ ஒன்று பாடுகிறாள். காவிரி பெண் கற்புடைய பெண்ணாக இருப்பதற்கு காரணம், அவள் கற்பு மேன்மை உருவதற்கு காரணம் என்ன தெரியுமா, சோழ மன்னனின் நெறி பிறளாத வாழ்க்கை அப்படின்னு பாடியிருப்பான். ரொம்ப நுணுக்கமான பாட்டு இது, ரொம்ப அறிவிற்சிறந்த கருத்து மாதவி சொன்னது. கணவனின் நெறி பிறளாத வாழ்க்கை தான் மனைவிக்கு பெருமை சேர்க்கும்டா அப்படின்னு பாடியிருப்பா. ஆனா கோவலன் மாதவி வேற யாரையோ நினைச்சு பாடுவதாக அவன் நினைத்துக் கொள்வான். அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை நீ யாரை பத்தி பாடுற அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவள் நீ யாரப்பா சொல்ற அப்படின்னு கேட்டிருந்தால் தெளிவு பிறந்திருக்கும். ஆனால் ஊழ்வினை அப்படி கேட்க சொல்லவில்லை. ஊழ்வினை திரை போடுகிறது. அறிவுக்கு ஊழ்வினை திரை போட்டுவிடும், பார்வைக்கு ஊழ்வினை திரை போட்டுவிடும், உங்கள் சிந்தனைக்கு திரை போட்டுவிடும், உங்கள் வார்த்தைக்கு ஊழ்வினை திரை போட்டுவிடும். ஊழ்வினையினுடைய பலமே அதுதான். அப்ப யோசிக்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்ப மாதவி பாடுனோடனே கோவலனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப கோவலன் பாடுகிறான், ஆம்பல் மலர் இரவு என நினைத்து பகலில் பூத்து ஏமாந்ததை போல பொய்யான உறுதிமொழிகளை உண்மை என நினைத்து ஏமாந்தாள் ஒரு பேதை பெண் அப்படின்னு பாடுறான். அது என்னன்னா, கண்ணகியை நினைத்து பாடுறான். ஆம்பல் மலர் பொதுவாக இரவில் பூக்கும், அது பகல்ல இரவுன்னு நினைச்சு பூத்துருது. அது மாதிரி கண்ணகி, நான் அக்னி குண்டத்தை எல்லாம் வலம் அவளிடம் நான் உறுதிமொழி கொடுத்தேன். நான் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு நான் உறுதிமொழி எல்லாம் கொடுத்து அவளை திருமணம் செய்து கொண்டேன். அந்த பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் நம்பி ஏமாந்து போய்விட்டால் அந்த பேதை பெண் அப்படின்னு கண்ணகியை நினைத்து பாடுகிறான். மாதவி நினைக்கிறாள், இவன் வேறொருத்தியை நினைக்க ஆரம்பித்து விட்டான். அப்போதும் அவளுக்கு கண்ணகி நினைவு வரவில்லை. அடுத்து கோவலன் பாடுகிறான், கடலிலே மீன்களை காக்கக்கூடிய தேவதையை விட்டுவிட்டு மீன் வற்றலை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய காமத்தை விற்கக்கூடிய ஒரு பெண்ணை நம்பி நாம் ஏமாந்தேன் அப்படின்னு பாடுறான். அந்த பாடலில் முழுவதும் மாதவியிடம் மீது இருக்கிற வெறுப்பு வெளிப்படுது. நான் கண்ணையை விட்டு இவளை நம்பி ஏமாந்துட்டேனே, இவளை தவறாக யோசிக்க வைக்கிறது. ஊழ்வினை கோவலனை அப்படி யோசிக்க வைக்கிறது. ஆனால் பாவம் மாதவி, அவள் பாடுகிறாள், நம்மை அவர் மறந்தாலும் நாம் அவரை மறவோம்.
விரகத்தில் வாட்டும் மாலை பொழுதுகள் அவர் ஊரிலும் உளதோ என்று அவள் வெகுளியாக வெள்ளந்தியாக பாடுகிறாள். கோவலனுக்கு புரிஞ்சிருச்சு, யாரையோ இவன் நினைக்கிறான், நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தனை இவன் நினைக்க தொடங்கி விட்டாள் என்று நினைக்கிறான். ஊழ்வினை முழுவதுமாக கோவலனை வழிநடத்த தொடங்குகிறது. மாதவியை விட்டு பிரிந்து கிளம்பி விட்டான். இதுதான் ஊழ்வினை முதல் கட்டம். ஊழ்வினை ஏன் மாதவியை கோவலன் பிரிந்து வந்தான் அப்படின்றதுக்கு இளங்கோவடிகள் சொல்வார், யாழிசை மேல் வைத்து தன் ஊழ்வினை உறுத்தது ஆகலின் அப்படின்னு ஒரு பாட்டு. இளங்கோவடிகளுக்கே காரணம் புரியல. இவ்வளவு உயிருக்கு உயிரா, உணர்வுக்கு உணர்வா, காதல்ல இருந்த 2 பேர் ஏன் பிரிஞ்சாங்க, என்ன காரணம் தெரியல. அப்புறம்தான் இளங்கோவடிகள் சொல்கிறார், இது ஊழ்வினையப்பா, ஊழ்வினை இவர்களை பிரித்து விட்டது. அப்புறம் மாதவியை விட்டு பிரிந்தான். இந்த மாதவி விட்டு பிரிந்த பிறகு மாதவியின் நிலை இருக்குல்ல, அதை தனித்து பேச வேண்டும். மாதவி 2 கடிதங்கள் எழுதுவாள். கண்ணீரை வரவழைத்து விட்டது. கோவலன் பிரிந்த பிறகு மாதவி படுகிற பாடு இருக்கிறது அல்லவா, வசந்தமாலையிடம் பேசுவதெல்லாம் நீ நினைச்சே பார்க்க முடியாதது. நான் அதற்குள் போக முடியாது, நேரம் இல்லை. அப்புறம் இவன் கண்ணகியை தேடி வருகிறான். கண்ணகி பார்க்கிறாள். அப்போதே அவளுக்கு ஒரு நல்ல சகுனம், கனவுலாம் வந்துடும். ஊழ்வினையை பற்றி பேசும் சிலம்பு சகுனத்தை பற்றியும் பேசும். கோவலன் வந்து விட்டான். கோவலன் சொல்கிறான், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், உன்னை ஏமாற்றிட்டேன், ஒருத்தியை நம்பி ஏமாந்துட்டேன், மோசம் போனேன்லாம் சொன்ன பிறகு அவள் தன் சிலம்பை கொடுத்து, இதை விற்று நம்ம வணிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாள். நீங்கள் யோசித்தால் கோவலன் நினைத்திருந்தால் புகார் நகரிலேயே இருந்திருக்க முடியும். அது மதுரைக்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது கட்டம் ஊழ்வினை தன் வேலையை காட்டும். ஆனால் கோவலன் அப்படி இல்லை. புகாரில் அவன் என்ன நினைக்கிறான், அப்பா அம்மாவை கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த நிலையில் செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டான், ஒரு பெண்ணிடம் ஏமாந்து போய்விட்டான், கண்ணகியை பிரிந்து இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறான். குற்ற உணர்ச்சி அவனை துளைத்து எடுக்கிறது. இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது போய்விடுவோம் என்று நினைக்கிறான். ஊழ்வினை அவர்களை வழி நடத்துகிறது. புகார் நகரை விட்டு மதுரை நோக்கி போவாங்க. அப்பதான் அங்க இருக்கிற சமூக ஊழ் அப்படின்னு சொல்வார் குன்றக்குடி அடிகளார். ஊழ்லையே தனிப்பட்ட ஊழ் உண்டு, சமூக ஊழ் உண்டு. அங்க இருக்கக்கூடிய சமூகம் கோவலனை கண்டிச்சிருக்கலாம், அல்ல மன்னிச்சு ஏற்று நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருந்தால் அவன் புகார் நகரிலேயே இருந்திருப்பான். அங்கு அந்த ஊழ் அவனை நிலை கொள்ள வைக்கவில்லை. புகார் நகரை விட்டு மதுரைக்கு போவான். 2வது ஊழின் கட்டம். மதுரைக்கு போயாச்சு. நீங்க சில இடங்கள் எல்லாம் இளங்கோவடிகள் ஒரு 2500 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட காப்பியம், இவ்வளவு கவித்திறன், கலைநுட்பம், அடேங்கப்பா நீங்கள் யோசிக்கவே முடியாது. மதுரை நகரத்திற்குள் நுழைகிற போது இளங்கோவடிகள் அப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுப்பார். அங்கே ஒரு அகழி இருக்கும், அந்த அகழியில் குவளை மலர்கள் இருக்கும். அந்த குவளை மலர்களை சுற்றி வண்டுகள் ரீங்காரமிடும். அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஓலமிடுகிற மாதிரி, ஒப்பாரி வைக்கிற மாதிரி, ஓலமிடுகிற மாதிரி இருக்கான். அந்த குவளை மலர்கள் அப்படியே வலதும் புறமும் அப்படியே ஆடுதான். அப்படியே இவங்க வருகிற போது என்ன சொல்கிறதாம் குவளை மலர்கள், ஐயோ வராதடா, மதுரைக்குள்ள வராதடா அப்படின்னு சொல்வதை போல் இருக்கிறது அப்படின்பார். மதுரைக்குள் இவங்க வந்துடுவாங்க. அந்த சிலம்பை விற்க அவன் புறப்படுகிறான். அப்படி புறப்படுகிற போதே எரும மாடு எதிர்பார வரும். வணிகர்கள் பொதுவாக நம்பிக்கை, எருமை வந்தால் வருவதில்லை. சிலதெல்லாம் உண்டு.
நல்ல சகுனம் கெட்ட சகுனம் என்று இளங்கோவடிகள் நம்புகிறார். ஒரு எரும மாட்டை விட்டிருப்பார் கோவலனுக்கு முன்பு. அதையெல்லாம் கடந்து தான் கோவலன் போவான். பொற்கொல்லன் உங்களுக்கு தெரியும், அரசமாதேவி கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பை திருடிய பொற்கொல்லன். சிலம்பை திருடின பிறகு அரசனுக்கு தெரிஞ்சு போயிடும். அவன் ஊர் கட்டுப்பாடு விதிச்சிருப்பான். யார் சிலம்பை திருடியது அவனை உடனடியாக கண்டுபிடித்து அவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும். பொற்கொள்ளன் எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே, என்ன செய்வது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிற சூழல்ல கோவலன் ஒற்றை சிலம்போடு போவான் பாருங்க. யாராவது ஒற்றை சிலம்போடு சிலம்பு விற்க போவாங்களா? ஏன் ஒத்த சிலம்போட? வணிகம் தெரியாம ஒரு வணிகர் குலத்தில் பிறந்தவன் ஒற்றை சிலம்போடு போவான். ஆனால் அவன் விற்க போகலைங்க. பொற்கொல்லனை பார்த்த பிறகு சரி இவன் ஒரு அரச குடும்பத்தில் பொற்கொல்லனாக இருப்பான் போல இருக்கு, இவன்கிட்ட போய் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து சொல்லிலேயே ஊழ்வினை வந்து விளையாடுங்க. ரொம்ப முக்கியம் சொல்லுங்க. ஊழ்வினை பெரும்பாலும் சொற்களின் மூலம் வரும் என்று சொல்வார்கள். ஒரு நம்பிக்கை உண்டு. என் பொற்கொள்ளன்ட்ட போய் என்கிட்ட ஒரு சிலம்பு இருக்கு, அது அரசி அணியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிலம்பு அப்படின்னு இவனே எடுத்து கொடுக்கிறான் பொற்கொள்ளனிடம். இல்லாவிட்டால் கூட பொற்கொள்ளன் அப்படி நினைச்சிருக்க கூட இல்லாம கூட இருந்திருக்கலாம். இவனே சொல்றான், அரசி அணியக்கூடிய வகையில ஒரு சிலம்பை நான் வைத்திருக்கிறேன். ஊழ்வினை கோவலனின் சொற்களில் வந்து விளையாடுகிறது. பொற்கொள்ளன் புரிஞ்சுக்கிட்டான். ஆகா, ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், இவனை மாட்டி விட்டுறலாம். ஊழ்வினை கோவலனுக்கு 3வது கட்டத்தில் வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. 4வது இடம்தான் ரொம்ப முக்கியம். அத்தாணி மண்டபம், பாண்டிய மன்னன், கோப்பெருந்தேவி அரசி ஒரு நாட்டியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மன்னனும் நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கிறான். நடன மங்கையர்கள் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். இதுல மன்னன் ஏதோ ஒரு பொண்ணை நாட்டியத்தை தாண்டி ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான் போல இருக்கிறது. கோப்பெருந்தேவி அப்படி எதேச்சையா அப்படி மன்னனை பார்க்கிறாள். மன்னன் தன்னை மறந்து ஒரு பெண்ணை ரசிப்பதை பார்க்கிறாள். அவளுக்கு ஊடல் வந்து விட்டது. இவன் என்ன இன்னொரு பொண்ணை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாட்டியத்தை ரசிக்கல போல இருக்கிறதே என்று அவள் நினைக்க தொடங்குகிறாள். கோப்பெருந்தேவி தன் கணவனை உயிருக்கு உயிராக நினைப்பவள் தான். ஆனால் காதலில் ஊடலில் அதற்கெல்லாம் இடமில்லை. அவள் ஊடல் கொண்டு விடுகிறாள். என்ன இன்னொரு பொண்ணை நீ ரசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபித்து கொண்டு போகிறாள். ஊழ் வேலை செய்கிறது. பாண்டிய மன்னன் அவளை சமாதானப்படுத்துவதற்காக வேக வேகமாக போகிறான். அவள் ஊடலை தணிப்பதற்காக அந்தப்புறம் நோக்கி வேகமாக போகிற போது பொற்கொள்ளன் வருகிறான். மன்னா, அரசி சிலம்பை திருடியவனை நான் பிடித்து விட்டேன், என் வீட்டில் இருக்கிறான் என்று சொல்கிறான். அரசனினுடைய நோக்கம் அரசியை திருப்திப்படுத்துவது. அப்போ என்ன நினைக்கிறான், இப்போ முதல்ல போய் அவளை திருப்திப்படுத்தணும். இன்னொன்று, சிலம்பு கிடைத்து விட்டது என்று சிலம்பை கொண்டு போய் கொடுத்தா இன்னும் அவள் கோபம் தனியும் என்று நினைக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், தாழ் பூங்கோதை தங்கார் சிலம்பு கன்றிய கள்வன் கயதாகிர் கொன்று அச்சிலம்பு கொணர்க ஈங்கு அப்படின்னு சொல்லிட்டான். அவன் என்ன சொல்லணும்னா, கன்றிய கள்வன் கயத்தாகிர் கொன்று அச்சிலம்பு கொணர்க அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக கொன்று அச்சிலம்பு கொணர்க. வேக வேகமா போனான் இல்லையா, நான் வறண்டு இருந்தது, அந்த இடத்தில் சொற்சோர்வு வந்து விட்டது அப்படிம்பாங்க. சொற்சோர்வு வந்ததினால் பொருட்சோர்வு வந்து விட்டது, தப்பான அர்த்தம் வந்து விட்டது பொற்கொள்ளனுக்கு. கொன்று, கள்வனை கொன்று சிலம்பை கொணர்க என்கிற பொருள் வந்து விட்டது.
ஊழ்வினை எப்படி வேலை செய்து பாருங்க. இதில் பிரமாதமான ஒரு இடம் இருக்கிறது. நீங்கள் சிலப்பதிகாரத்தை நுட்பமாக பார்த்தால், கோவலன் கண்ணகியை மறந்தான். எப்படி மறந்தான்? ஒரு நாட்டியத்தில் தன்னை மறந்து கண்ணகியை மறந்து மாதவியிடம் தஞ்சம் புகுந்தான். ஒரு நாட்டியத்தில் தன்னை மறந்தான். அவனுக்கு ஊழ்வினை, அவனுக்கு மரணம் எப்படி வந்தது தெரியுமா? பாண்டிய மன்னன் நாட்டியத்தில் தன்னை மறந்து ஒரு பெண்ணை பார்த்தபோதுதான் அவனுக்கு ஊழ்வினை வந்தது. கோவலனுக்கு மரணம் வந்தது. இந்த நாட்டியத்தை ஆங்கிலத்தில் இந்த த்ரெட்டும்பாங்க. அப்படி ஒரு அந்த ஊழ்வினையை த்ரெட், ஒரு நூற்கயிறு போல அப்படியே பயன்படுத்தி இருப்பான் இளங்கோவடிகள். கொல்ல போறாங்க காவலர்கள். பாவம் கோவலனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் குற்ற உணர்வுலேயே இருக்கிறான். அவனிடம் போய் நீ தானே திருடிட்ட, இது அரசியினுடைய சிலம்பு தானே என்றெல்லாம் கேட்கிறார்கள். ரொம்ப நுணுக்கமான இடங்க. கோவலன் பெருசா பேசவே இல்லைங்க. அந்த இடத்தில் வாதிடவே இல்லை, அமைதியாகவே இருக்கிறான், மௌனமாகவே இருக்கிறான். ஊழ்வினை அவன் வாயை அடைத்து விட்டது. ஊழ்வினை அவனை பேச வைக்கல. சில இடங்கள்ல ரொம்ப நல்லது செஞ்சிருப்பான், நியாயமா இருப்பான், தப்பு செஞ்சிருக்க மாட்டான். சில இடங்கள்ல மௌனமாக போய் விடுவார்கள். நமக்கே அது நடந்திருக்கும். அங்க நம்ம பதில் சொல்லணும்னு கூட தோணாது. ஊழ்வினை. கோவலன் மௌனமாக இருப்பான். மௌனமாக அவன் தலை துண்டாக்கப்படும். ஊழ்வினை சிலப்பதிகாரத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் வருது பாருங்க. காணல் வரி பாடல், கணாத்திறமுறைத்த காதை அப்படின்னு மாதவியை பிரிகிற இடம், புகாரிலிருந்து மதுரைக்கு போகிற இடம், பொற்கொல்லனை பார்க்கிற இடம், மன்னன் நாட்டியத்தில் மறந்து கோப்பெருந்தேவி கோபித்து ஊடலோடு போகிற இடம், அப்புறம் கோவலன் மௌனமாக இருக்கிற இடம். 5 இடங்கள் தான் ஊழ்வினை தன் வேலையை காட்டக்கூடிய இடங்கள். ஊழ்வினை அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும். ரொம்ப பெருசு. அப்புறம்தான் உங்களுக்கு தெரியும், தேரா மன்னா செப்புறவுடையேன் எல்லொரு சிறப்பு இமையவர் விறப்ப அப்படியே பேசுவா கண்ணகி. உங்களுக்கு தெரிந்தது. அதில் கூட நீங்கள் யோசித்தால் கண்ணகி சொல்வா, தேரா மன்னா, அறிவட்ட மன்னனே என்று சொன்னதற்கான காரணம், சிலப்பதிகாரத்தை நுணுக்கமாக பார்த்தால், ஒற்றர்கள் எல்லாம் நீ வச்சிருக்கிற, நீ ஒருத்தனை தலையை வெட்டிட்ட, அதை பற்றி உனக்கு தெரியல, அவன் எங்கிருந்து வந்தான் உன் ஒற்றர்கள் உனக்கு சொல்லலை, அதை தாண்டி அவனுடைய மனைவி நான் இங்கே வந்திருக்கிறேன் அதுவும் ஒற்றர்கள் உன்கிட்ட சொல்லலை, எதுவுமே தெரியாமல் என்னை பார்த்துட்டு யார் பெண்ணே பேதை பெண்ணேன்னு கேட்குறியே, தேரா மன்னா, நீ எல்லாம் எப்படா மன்னனாக இருக்கிறாய் என்கிற பொருள்பட தான் அவள் தேரா மன்னா என்று சொன்னாள். அப்புறம் உங்களுக்கு தெரியும், முத்து பரல்களா மாணிக்க பரல்களா, அப்படி சிலம்ப அட்டிச்சு அந்த பரல்கள் தெரிக்கிற போதே மன்னனுக்கு தெரிஞ்சு போயிடும், தப்பு பண்ணிட்டோம், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், யானோ அரசன் யானோ கள்வன், நான் தான் திருடேன், செங்கோல் வளைந்து விடும், மன்னன் செத்து விடுவான். ஏன்னா மன்னன் ஊழ்வினை பாருங்க, மன்னனுக்கும் ஊழ்வினை, கோவலனுக்கு மட்டுமல்ல, பாண்டிய மன்னனுக்கும் ஊழ்வினை வேலை செய்கிறது. கோவலன் வராவிட்டால் ஏன் மன்னன் சாகணும், ஏன் கோப்பெருந்தேவி சாகணும், ஏன் மதுரை எரியணும், எல்லாமே ஊழ்வினை. மன்னன் இறந்து போய் விடுகிறான், தப்பு செஞ்சிட்டான், செங்கோல் வளைந்தவுடன் உயிர் பிரிந்தது மன்னனுக்கு. எப்படிப்பட்ட மன்னர்கள் இந்த மண்ணை அரசாண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிற போதே யோசித்து பாருங்கள். எப்படி உயிர் பிரிந்தது தெரியுங்களா? பாண்டிய மன்னனின் உயிர் அறத்தை, நீதியை, செங்கோலை பற்றி இருந்தது. அந்த செங்கோல் வளைந்த போது, அந்த நீதி வளைந்த போது உயிர் பிரிந்தது என்று சொல்வார்கள். மன்னன் இறந்துட்டான்.
இதில் மன்னன் தவறிழைத்ததற்கு முக்கியமான காரணமே கோப்பெருந்தேவியினுடைய ஊடல். அவளுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும்ல, என் மன்னன் தவறு செய்கிறவனா, நீதி முறை தவறி வழங்கக்கூடியவனா, நம்மளை சமாதானப்படுத்த வந்த என் மன்னவன் சொற்சோர்வு ஏற்பட்டு பொற்சோர்வு ஏற்பட்டு நீதி வழுவி விட்டானை, செங்கோல் வளைந்து விட்டது என்று நினைக்கிறாள். அப்படியே கணவன் மீது சாய்கிறாள், அவள் இறந்து போய்விடுகிறாள். அதை கூட இளங்கோவடிகள் பாடியிருப்பார். எப்படி செத்தா அப்படின்னா, மன்னனின் கணவனின் உயிர் பிரிந்தது, அந்த உயிர் எங்கே போனது என்பதை தொடர்ந்து அப்படி பின்பற்றி போனதாம். அவள் உயிர் போகலை, என் கணவன் உயிரை தேடி அந்த உயிர் போய் சென்றது, தேடிட்டு போச்சுடா அந்த உயிர் என்று பாடியிருப்பான். அதாவது மன்னனுக்கு என்ன வினை தெரியுங்களா? வல்வினை அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்வார். செங்கோலை வளைத்த வினை வல்வினை. வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செங்குயிர் நிமிர்த்து செங்கோலாக்கியது. அது பாடல். வல்வினை செங்கோலை வளைச்சிருச்சு, ஆனால் ஆழ்வினை, மன்னனினுடைய ஆழ்வினை இருக்குல்ல, இந்த நீதி தவறாத முறைமை, உடனடியாக நீதிக்காக உயிர் விட்டான்ல, அந்த ஆழ்வினை மீண்டும் செங்கோலை நிமிர்த்தியது. அதான் சிலப்பதிகாரம் பேசுவது. ஊழ்வினையை ஆழ்வினையால் வெல்ல முடியும் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள். ஊழையும் உட்பக்கம் காண்பர் என்று சொல்வார்கள். சிந்தித்து செயல்படுவதன் மூலம், உணர்ச்சிகளின் பின்னால் செல்லாதிருத்தல் மூலம், நீதி வலுவா நெறிமுறைகளின் மூலம், அறத்தின் மூலம், தர்மத்தின் மூலம் ஊழ்வினையை வெல்ல முடியும் என்கிற குறிப்பையும் சிலப்பதிகாரம் தருகிறது. சிலம்பு காட்டக்கூடிய நெறி அதுதான். ஊழ்வினை ஓட்டத்தில் ஊழ்வினையின் மிக முக்கியமான விளைவுகளையும் அது ஏற்படுத்தக்கூடிய சேதாரங்களையும் ஊழ்வினையை எதிர்கொள்ளக்கூடிய மதிநுட்பத்தையும் வாழ்க்கை தரத்தையும் இளங்கோவடிகள் பேசியிருப்பார். இதுதான் சிலம்பு காட்டக்கூடிய ஊழ்வினை. என் அருமை பெரியோர்களே, சான்றோர்களே, ஒரு கனமான உரை, கனத்த மௌனத்தோடும் அமைதியோடும் இந்த அரங்கம் இருக்கிறது. செவிமடுத்த உங்களுக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மற்றொரு தருணத்தில் மீண்டும் வாய்ப்பு கிடைப்பின் இலக்கியங்களோடும் இலக்கியம் காட்டக்கூடிய நெறிமுறைகளோடும் நான் வருகின்றேன். எளியவனான எனது உரையில் சொற்குற்றம் பொருட்குற்றம் இருப்பின் மன்னித்தருள்க. மீண்டும் எனது இதயம் கனிந்த நன்றிகளை, நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, வணக்கங்களை இந்த அடர்த்தி மிகுந்த அரங்கத்தில் குறித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.